ஏங்க இன்னைக்கு காலையிலேருந்தே ஒரே டென்ஷனுங்க. வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு தம்பி வண்டி எடுத்துட்டு காலைல பங்க்கு கிளம்பிட்டேங்க. போகிறப்ப பெட்ரோல் பிடிக்க வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிட்டேங்க. சரி போகிற வழியில் எடுத்துக்கலான்னு ரோட்டுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு தேடிட்டே போகிறேன். ஒரு கேன் கூட கிடைக்கலங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு கேன் இருந்துச்சுங்க. அப்பாடி நான் அந்த கேன் எடுத்துட்டு பார்க்குறேன். அந்த கேனில் மூடி இல்லைங்க. சரி பக்கத்தில் கீழே மூடி கிடைக்குமான்னு பார்த்தா மூடி இல்லைங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேன் இருந்துச்சுங்க. அந்த கேனில் மூடி இருக்குமான்னு எடுத்து பார்த்தா ஆமாங்க அதில் மூடி இருந்துச்சு. அப்பாடி நான் அந்த மூடியை கழட்டிட்டேங்க. அந்த மூடி எடுத்து கேனில் மாட்டிட்டு நேராக பெட்ரோல் பங்க் போயிட்டேங்க. கேனில் 100 ரூபாய்க்கு பெட்ரோலும் வண்டிக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கேன் மூடி கொஞ்சம் ஓட்டையாக இருந்துச்சுங்க. என்னடா இந்த மூடி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சரி அப்படியே வண்டியில் மேலாப்பில் வச்சு கொண்டு போயிடலான்ட்டு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து வண்டியில் பெட்ரோல் ஊற்றிட்டு என் பொண்டாட்டி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா பைப்புக்கு போயிட்டேங்க. பைப்பில் நல்ல தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக காட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். காட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி 4 பேர் வசி போட்டுருந்தாங்க. எங்கள் 2 பேர் சேர்த்து மொத்தம் 6 பேருங்க. இன்னும் பின்னாடி ஆளுக்கு வர்ற மாதிரி எங்கள் கொத்துக்காரர் சொன்னாருங்க. மொத்தமாக எங்கள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பக்கம் இருந்தாங்க. இன்னும் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 மணி பக்கம் இருக்குது, நேரமாக காய் வேணும்னு சொல்லியிருக்காங்களாமாங்க. அதுக்கு பற்றி எனக்கு கொத்துக்கார அலம்போதிட்டு இருந்தாருங்க. எங்கள் கொத்துக்கார அவதிப்பட்ட மாதிரியே ஆளுக்கு கிடச்சிருச்சுங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவு டீயும் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. கரெக்டாக 9 மணிக்கு டீ வந்துச்சுங்க. டீ குடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்காக கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு சாப்பிட போகலான்னு 10:30 மணிக்கு சாப்பிட்றக்கு வந்துட்டுங்க. சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட மழை வந்துச்சுங்க. மழை நினைச்சிட்டே தான் சாப்பிட்டோம். 10:30க்கு சாப்பிட்றக்கு போயிட்டுங்க. 11 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சிட்டங்க. எனக்கான்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் காய் வேணும்னு சொன்னாங்க. எங்கள் கொத்துக்கார நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு வேலை முடிஞ்சுங்க. ஒரு சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிச்ச காய் ராலியில் ஏற்றிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்து கும்பி சின்ன கும்பி இருந்துச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா காய் எண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிச்சோன்னா ஃபேஸஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க.